Hello and welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஏசியோட கம்ப்ளீட் கிளீனிங். அதாவது கம்ப்ளீட்டா ஏசியை சர்வீஸ் பண்றதா இருந்தா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு. அதோட கார்டு மேலே தரேன், நீங்கள் அதை பார்க்க மறந்துட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏசி கிளீனிங், அதாவது ஏசி டீப் கிளீனிங் வந்து எதுக்கு தேவை அப்படின்றத வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஏசி கிளீனிங் வந்து ஏன்னா நீங்கள் ஃபில்டர்ஸை மட்டும்தான் க்ளீன் பண்ணுவீங்க, அதை தாண்டி டஸ்ட் வந்து இன்சைடு உங்களோட அங்கே மேலே இருக்க ஏசி மேலே இருக்க அந்த கண்டென்சருக்குள்ளே போகும். ஸோ இது அங்கே ஸ்டோர் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ இந்த சர்வீஸ் ஏசி சர்வீஸ் வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து உள்ளேயே வந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் தண்ணி உள்ளே லீக் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கடுத்து மேலே இருக்க அந்த லேயரையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதேமாரி க்ளீன் பண்ணுங்கள். பட் இந்த ப்ரொசீஜர் எப்போ ஃபாலோ பண்ணணும்னா அந்த ஏசி, அதாவது நீங்கள் வச்சுட்ருக்க ஏசியோட வாரண்டி பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். வாரண்டி பீரியடில் தான் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் சர்வீஸ் கால் பண்ணுங்கள், அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் உங்கள் மாடலுக்கு அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து எல்ஜி டியூவல் இன்வெர்ட்டருங்க. ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் ஆஃப் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த வாட்டி வந்து கம்ப்ளீட்டாக அந்த கேபினெட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஸ்க்ரூஸ். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி புல் பண்ணி இப்படி வெளிச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஸ்க்ரூஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒரு இடத்துல இருக்கும் ஸ்க்ரூ. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அப்புறம் இந்த 3 இடத்துல இருக்குது ஸ்க்ரூஸ். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேலே இருக்க இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. நான் இப்போ அதை தான் பண்ண போகிறேன். ஸோ பவர் யூனிட் அதுக்கு மேலே இருந்த லாக் வந்து தனியாக எடுத்துட்டேன். ஸோ மொத்தமாக 3 ஸ்க்ரூ இங்கே ரிமூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹிடன் ஸ்க்ரூஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது 3. சொன்னேன் இல்லைங்களா, இதை புல் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். ஸோ இதையும் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக வெளியில் இருந்து கூப்பிட்டிங்கன்னா ஏசி சர்வீஸ்க்கு வந்து இட் காஸ்ட் அரௌண்ட் வந்து உங்களுக்கு 2500 3000 ரூபா வரைக்கும் ஆகும். அதில் அவங்க இன்க்ளூட் ஃபில்டருமே சேர்ந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. பட் 2500 3000 ரூபாய் ஆகும். ஸோ இப்போ இந்த மெத்தடில் வந்து நீங்களே பண்ணிங்கன்னா உங்களால் வந்து 2500 ரூபாய் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்கே இருந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. சைட்லேயும் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், இந்த இதுவுமே எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம லிஃப்ட் பண்ணால் அழகாக வந்துடுங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 ஃபில்டர்ஸையும் எடுத்துடுறாங்க. இங்கே வந்து நீங்கள் புஷ் பண்ணணும், இந்த 2 சைட்லேயும் இப்படி வச்சு புஷ் பண்ணணும். நீங்கள் புஷ் பண்ணதான் வந்துடும் வெளியில். அதுக்கடுத்து லைட்டாக அப்படியே புல் பண்ண மாதிரி, அதாவது இந்த இடத்துல இப்படி புல் பண்ண மாதிரி இப்படி தூக்கினா டோட்டலாக அங்கே ஒரு 2 லாக் இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு, ஓகேங்களா? இங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா மேலே இந்த 3 லாக், ஓகேங்களா? பட் சாஃப்டாக எடுக்கணும். நீங்கள் ரொம்ப ஓவராக எடுத்தீங்கன்னா இந்த லாக் உடைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் ஏசி எடுத்தாச்சு நம்ம கையில் மேலே இருக்கிறது. இதுக்கு அடுத்து நம்ம க்ளீன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இது மேலே இருக்கு இல்லைங்களா, இது மேலே இதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து சில்லுன்னு காற்று வர்றது வந்து இது மூலியமாக தான் வருது. இந்த கண்டென்சர் வந்து டஸ்ட்டால் ஃபார்ம் ஆகிருக்கு. இது நான் க்ளீன் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் வேறு இந்த டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் இந்த சில்னஸ் காற்று பட்டு இங்கேருந்து தண்ணி லீக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ உங்ககிட்ட வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா இதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்துடும். அப்படி இல்லை, உங்ககிட்ட பெயிண்ட் ப்ரெஷ் இல்லை, ப்ளோயர் இருந்தாலும் அதை வச்சும் பண்ணிடலாம். இல்லைப்பா என்கிட்ட இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா டூத் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா,
ஸோ இதை யூஸ் பண்ணி இதை ஒன்றா இப்படி பண்ணிங்கன்னா இதில் இருக்க டஸ்ட்டு அப்படியே ரிமூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, ரிமூவ் ஆகுதுங்களா? ஸோ இதை ஒரு 4 இது பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணியில் தொட்டு அழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலேயும் பண்ணணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நான் ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெஷ் போடும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் டெட்டாயிலோ அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளோர் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் தொடச்சிங்கன்னா நல்லா கிளியராக வருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் டஸ்ட் அதாவது இந்த ஸ்லாட்ஸுக்கு நடுவில் இருந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ரிமூவ் ஆகிட்டதுனால இனிமேல்ட்டு உங்களுக்கு அந்த ஏசியில் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அதுக்குமே காரணம் இதுதான். ஃபில்டர்லேருந்து ஸ்மெல் வராது, பட் இங்கேருந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும். ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த ரெண்டு ஸ்லாட்டுக்கு நடுவில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா சில்லுன்னு ஆக ஆக ஈரமாகி இந்த இடத்துலேருந்து தனியாக சொட்ட ஆரம்பிக்குங்க. ஸோ இதை எவ்ரி 6 months ஒன்ஸ் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை தனியாக கழட்டி எடுத்தேன் இல்லைங்களா. ஸோ இது தனியாக எடுத்தேன். இதை நீங்கள் தண்ணி போட்டு வாஷ் பண்ணலாங்க. இதை ஃபுல்லாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes to 10 minutes வெயிலில் காய வச்சுட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இதையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப மாட்டிடலாம். இப்போ நான் எப்படி மாட்ட போகிறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை லாக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், அது எந்த இடத்துல உங்களுக்கு இதுவாகுது அப்படின்ட்டு. இல்லைன்னா கீழே இருந்தே கூட திரும்ப லாக்கிங்க்கு போங்க. ப்ரொசீஜர் உங்களுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி பண்ணுங்க. இப்போ நான் கீழே இருந்து போகிறேன். ஸோ இப்போ இங்கே கீழே 2 இடத்துல அழுத்திட்டேன். இப்போ நெக்ஸ்ட் மேலே லாக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, மேலேயும் இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடம்லாம் அழுத்தி பார்த்துருங்க எல்லா இடமும். ஸோ மேலே இருந்து சிலது லாக் பண்ண முடியாது, சிலருந்து கீழே இருந்து தான் லாக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எல்லா இடமும் லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்ரி 6 months ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இன்கேஸ் வீக்லி உங்களால் ஃபில்டர் க்ளீன் பண்ண முடியலனாலும் மந்த்லி ஒன்ஸ் ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஏஎம்சியும் போட தேவையில்லைங்க. ஏன்னா உங்ககிட்ட ஏசி சர்வீஸ் இன்ஜினியர் வரும்போது ஏஎம்சி போட்டுக்கோங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, நாங்கள் அதுக்கடுத்து க்ளீனாக ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம், அதை பண்ணணும். அவங்களும் இதை தாங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஎம்சி கேட்டிங்கன்னா 5000 6000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை நீங்கள் ஏஎம்சி போல் வெறும் கிளீனிங்க்கு மட்டும் போனீங்கன்னா கூட 2500 ரூபா. இது தாங்க பண்ணாங்க. இதை நான் பண்ணும்போது அவங்க பண்ணுறதை பார்த்து அப்சர்வ் பண்ணேன், அதேமாரி நம்மளால் பண்ண முடியுது, அவ்வளோதான். ஸோ எல்லா ஸ்க்ரூஸும் நான் டைட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இங்கே ஒரு 3 ஸ்க்ரூ கழட்டினேன், இங்கே 1, இந்த இடத்துல 3. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கீழே புல் பண்ணேன், அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்தேன். இவ்வளோ தாங்க. எடுத்ததுக்கப்புறமா உள்ளே இருக்கிறத ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணேன். ஸோ இதுதாங்க கிளீனிங். ஸோ கம்ப்ளீட் ஏசி கிளீனிங் இதுதாங்க. ஸோ இதை தவிர்த்து அடிஷனாக நீங்கள் சில விஷயங்களுக்கு ஏசி மெக்கானிக்கை தான் கூப்பிட்டு வரணும். ஸோ கேஸ் லீக் ஆகுது, இல்லை மேலே கண்டென்சர் அவுட்டோர் யூனிட் கம்ப்ளீட்டாக டேமேஜ் இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு மட்டும் சர்வீஸ்க்கு ஆளை கூப்பிடுங்க. பட் இந்த மாதிரி கிளீனிங்க்கு இதை நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரூஸ் எல்ஜிக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மற்றதுக்கு இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. சிலதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை புல் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மணியை சேவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ நன்றி, வணக்கம்.